ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DavidJames சேனல். ஓகே, ஸோ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருந்தீங்க, மில்லி உள்ள போனால் போதும் அந்த லிரிக் வர ஸ்டெப். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால அதை போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் எனக்கு எடுக்க சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஸ்டெப் தான் நான் ஃபஸ்ட் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த ஸ்டெப் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக தான் இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இது குட்டியாகவே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே நான் வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்று, அந்த டக்குன்னு நம்ம அந்த ஸ்பீடாக ஆடணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக அப்படி நின்றுக்கோங்க. பொசிஷன் என்னென்னா, ஸோ நார்மலாக அப்படி நின்றுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் லெக் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி உள்ளே விட போகிறோம், அதாவது பின்னாடி சைடு. ஓகே, ஸோ ரெடி, 1 2, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ லெஃப்ட் லெக் உள்ளே போகும்போது லெஃப்ட் ஹேண்டை 1, ஓகேவா, இப்படி இருக்கீங்களா, 1. ஸோ ஹேண்ட்ஸ் இப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செட்டு. ஓகே, ஸோ ரெடி, 1. ஸோ நார்மலாக இப்படி ரைட் ஹேண்ட் என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சுட்டு இப்படி இல்லாமல் ரைட் ஹேண்டு ஸ்லைட்டாக பின்னாடி போடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படின்னா 1 2, ஓகே, இந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது மட்டும்தான் லெக்கு பேக்கில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் வரும், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, ரெடி, 1 2 3. ஓகே, 4 வரும்போது நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம், சொல்கிறேன். ஸோ ரெடி, 1 2 3 4. 4 வரும்போது இப்படி லெஃப்ட் ஹேண்ட் இப்படி மடக்கி இப்படி தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சரி, கூல். 1 2 3 4. ஓகேவா, ஸோ 4 இப்படி பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஹேண்ட் வந்து இப்படி வச்சுக்கோங்க குத்துற மாதிரி. ஓகே, இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 1 2. ஸோ ரைட் ஹேண்ட் இப்படி ஓப்பனாக வச்சுட்டு இப்படி குத்துறோம், 1 2. ஓகேவா, ஸோ இதில் என்னென்னா, 1 குத்துறீங்களா, இப்படி பஞ்ச் பண்ணும்போது லெஃப்ட் லெக் வந்து மேலே வந்துட்டு போகணும், அப் டவுன். ஓகே, ரெடி, 1 2. ஓகேவா, ஸோ இப்படி பஞ்ச் பண்ணும்போது உங்களோட ஹெட்டை வந்து இப்படி கீழே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா 1 2. ஓகே, கூல். ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணலாமா, ரெடி, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கூல். ஸோ 5 6 7 8 2 பஞ்ச் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்களா, பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லெக்கு வந்து நம்ம மெர்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்படி. ஓகே, இதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரைட் லெக் வந்து பின்னாடி தான் வரணும். ஓகே, ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் லெக் இருக்கணும். ஓகே, ஹேண்டை வந்து இப்படி வைக்க போகிறோம். ஸோ ஹேண்ட் இப்படி வைக்கும் போது என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரைட் ஹேண்டை ஃப்ரண்ட்டில் வைங்க, லெஃப்ட் ஹேண்டு பேக்கில் வரணும். ஏன் அப்படின்னா, இந்த பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா தான் அடுத்து வந்து இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு இது லீடு கரெக்டாக வரும், டிஸ்டர்ப் இல்லாமல். ஓகே, ஸோ ரெடி, 1 2. இது முடிச்சிட்டிங்களா, முடிச்சுட்டு இப்படி பண்ணிடுங்க. ஓகேவா, பொசிஷன் வந்துடுங்க. ஸோ ரைட் லெக் பேக்கில் இருக்கணும், லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில், ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில், ரெண்டுமே ஆப்போசிட். ஓகே, இப்படி வச்சுட்டு ஹெட் வந்து கீழே வச்சுட்டு இப்படி பண்ணணும். ஓகே, ஸோ ரெடி, ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாமா, ரெடி, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கூல். ஸோ இந்த கவுண்ட்ஸ் வந்து நான் ஒரு கவுண்ட் மாதிரி சொல்கிறேன், பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டாக பிரிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்படி பெஸ்ட்டு இப்படி வந்துட்டிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் லெக் பேக்கில் இருக்கா, அதை அப்படி இப்படி ஃப்ரண்ட்டில் வைப்பீங்க. ஓகேவா, ஃப்ரண்ட்டில் வைக்கும் போதே 1 இப்படி ஸ்டார்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் முடிச்சிடலாம். இப்படி ஹேண்ட்ஸ் இருக்கா, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் இப்படி மடக்கிட்டு கை இப்படி பஞ்ச் பண்ணுற மாதிரி வைக்க வேணாம், சும்மா கேஷுவலாக இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு ரைட் ஹேண்டில் தான் நீங்கள் இந்த 4 கவுண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஹேண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ரைட், டாப் லெஃப்ட் டாப் ரைட். ஓகேவா, ஸோ கீழே 2 மேலே 2 ஃப்ரெண்ட்ஸ். ரெடி, 1 2 3 4. ஸோ இப்போது ஹேண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 1 2 3 4 பண்ணுறீங்களா, ஸோ நீங்கள் எங்கே கை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அங்கே நீங்கள் பாருங்கள். எப்படின்னா இப்படி 1 2 3 4. ஓகே, கூல். ஸோ லெக் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஹேண்ட்ஸை விட்டுருங்க, லெக் என்ன பண்ண போகிறோம்னா இப்படி இப்படி பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் போகும்போது ஹேண்ட் இப்படி போகும்போது ரைட் ஹேண்டில் தானே மூவ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைட் போகும்போது இப்படி, ரைட் சைட் போகும்போது இப்படி. ஓகே, கூல். ஸோ வெறும் நின்ன இடத்துலையே
பண்ண போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மூவ் மட்டும் இருக்குது. ஸோ லெக்கோட மூவ்மெண்ட்டும் ஹேண்டோட மூவ்மெண்ட்டும் பார்த்துச்சா. இப்போ எப்படின்னா இப்படி இந்த பொசிஷனில் இருப்போமா, இருந்துட்டு 1 2 3 4. ஓகே கூல். ரெடி 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு அடி போட்டுடலாமா. ரெடி 1 2 3 4 5 6. ஓகே 7 8. கூல். ரெடி 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா. ஸோ ஹேண்ட் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த சைடில் தான் நம்ம பெண்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லலான்றதுனால தான் கொஞ்சம் ஒரு 4-5 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஒன்று இந்த ஸ்டெப்புக்கு இவ்வளோ மினிட்ஸ் கேட்டுறாதீங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகணுன்றது என்னோட மெயின் ரீசன் தான். டைம் டியூரேஷன் அதெல்லாம் செகண்டரி தான். ஓகே கூல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப்புமே நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், 20 செகண்ட்ஸு. அந்த காலழகு அந்த லிரிக் வரல, அது வெட்டு 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 அந்த லிரிக்கில் வர 2 ஸ்டெப்புமே நான் போட போகிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு அந்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை பாய்.